இந்த வீடியோவை யாராவது பைக் லவர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இது நிஞ்சா கவசகி H2R. இது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு மிகப்பெரிய கனவு பைக். எப்படியாவது வாழ்க்கையில் இந்த பைக்கை வாங்கிடணும்ன்றதான் எந்த ஒரு பெரிய ஒரு டார்கெட். அந்த மாதிரி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ட்ரீம் பைக் இருக்குன்னு தானே. 450 சிசிக்கு கூடின பைக். இது வந்து 1000 சிசி. 450 சிசிக்கு கூடின உங்களுக்கு இருக்கிற பெரிய ட்ரீம் பைக் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் நீங்கள் ஸ்பெஷலாக இலங்கைக்குள்ளே இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏனென்று சொன்னால் இப்போ வரைக்கும் இலங்கையினுடைய போக்குவரத்து திணைக்களத்தினுடைய சட்டத்தின்படி 350 சிசிக்கு குறைய நாங்கள் பைக்கை இறக்குமதி செய்ய முடியாது. வாகனங்களே இறக்குமதி செய்யப்படுறதுல இதில் எப்படிடா பைக் இறக்குமதி செய்ய கேட்டிங்கன்னு சொன்னால் அதையும் சொல்கிறேன். ஸோ இதுதான் இலங்கையினுடைய சட்டம். 350 சிசி கீழே எந்த ஒரு பைக்கையுமே இறக்குமதி செய்ய முடியாது. ஆனால் இப்போ அதை பிரேக் பண்ணுற மாதிரி இலங்கைக்குள்ள ஒரு புதிய நடைமுறை கொண்டு வரப்பட போகுது. இதுக்கு பின்னால் ஒரு பக்கம் நல்ல விஷயம் இருக்குது, அதே நேரத்தில் கெட்ட விஷயங்களும் இருக்குது. அது ரெண்டையும் பார்த்து இது என்னன்றது தான் முழுமையாக உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். என்னன்றதை முதல்ல இருந்தே தெளிவாக சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அதுக்கு முதல் யாராவது எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஓல்டு ஆப்ஷன் வச்சு சொல்லுங்கள். அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்தும் அப்டேட்ஸாக உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்ன ப்ரொஃபைல் வரும். அங்கேயே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் எல்லா இடத்துலையுமே வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முதல் இதே நேரம் இலங்கைக்குள்ள 2022ஆம் ஆண்டில் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் பெரிய அளவில் நடந்தது தானே. அந்த போராட்டங்களில் குறிப்பிட்ட ஒரு கட்டத்தில் இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருந்த போராட்டக்காரர்கள் மேலே ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் வந்து தாக்குதல் நடத்தி ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறினது ஞாபகம் இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த சிக்கலாக மாறின நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் ஏகப்பட்ட லக்ஸரியான வாகனங்கள் அந்த போராட்டக்காரர்களால் கொளுத்தி எரிக்கப்பட்டது. எல்லாமே லம்போகினி, ஃபெராரி, மெர்சிடிஸ் பென்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய சூப்பர் கார்ஸ் எல்லாமே அந்த இடத்துல வந்து கொளுத்தி அவ்வளவுமே அழிக்கப்பட்டது. அந்த கொளுத்தி அழிக்கப்பட்ட அவ்வளவு கார்களும் இலங்கையினுடைய சட்டத்தின்படி இலீகலான இறக்குமதி, சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டு இலங்கைக்குள்ளே பாவிக்கப்படுகின்ற கார்கள்லாம் அங்கே இருந்த அவ்வளவும் அந்த சூப்பர் கார்ஸும். ஸோ அது யாரோட பொறுப்பில் இருந்தன்றதும் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அந்த கார்கள் வந்து எப்படி இலங்கைக்குள்ளே வந்தேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு சில அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி சட்டவிரோதமாக இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட வாகனங்கள்லாம் அந்த சட்டத்திற்கு மீறின சட்டவிரோதமான அந்த வாகனங்கள். ஸோ அது இப்போவும் இலங்கைக்குள்ள வேறு இடங்களில் பாவிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. இலங்கையினுடைய சட்டத்தின்படி 350 சிசிக்கு கூடின எந்த ஒரு பைக்கையுமே இலங்கைக்குள்ளே இறக்குமதி செய்ய முடியாது. ஆனால் இலங்கைக்குள்ளே சூப்பர் பைக் இருக்குது எத்தனையோ. நிஞ்சா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கவசகி H2 இருக்குது, H2R இருக்குது, அதே மாதிரி டுக்காட்டி இருக்குது. இந்த மாதிரியான சூப்பர் பைக்ஸ் எல்லாமே இலங்கைக்குள்ளே இப்போவும் கிட்டத்தட்ட ஒரு 12-15 பைக் வந்து ஒவ்வொரு வெரைட்டியில் வந்து பாவிக்கப்பட்டு கொண்டுக்குது. சிலது ஸ்பெஷல் எடிஷன் சொல்லி சில டெக்ஸை வந்து கூட பே பண்ணி சட்ட ரீதியாக இறக்குமதி செய்யப்பட்டதும், சிலது வந்து சட்ட விரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட பைக்குன்னு சொல்லி நிறைய இங்கே பாவனை செய்யப்பட்டு கொண்டுக்குது. அதுக்கு சரியான ஒரு உதாரணம் தான் இப்போ இந்த யுக்தியை சுற்றி வளைப்பு நடவடிக்கை நடந்தது தானே. அந்த நேரத்தில் அந்த ட்ரக்ஸ் மாஃபியாட்ட இருந்தெல்லாம் இந்த மாதிரியான பெருமதியான அதிகமான வாகனங்கள், சட்டவிரோதமான வாகனங்கள் கைப்பற்றப்பட்டது. ஸோ அதில் எல்லாம் மில்லியன் கணக்கான இப்படி விலை கூடின பைக்ஸ் எல்லாமே அவர்களிருந்து கைப்பற்றப்பட்டது. ஸோ இது வந்து இலங்கையினுடைய சட்டத்துக்கு மீறின ஒரு செயற்பாடாக தான் இப்போ வரைக்குமே பார்க்கப்பட்டு கொண்டிருக்குது. இதுக்கு வந்து பிரதானமான காரணம் என்ன? இப்போ எல்லா நாடுகளுமே சூப்பர் பைக், சூப்பர் காரை வந்து இறக்குமதி செய்யறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. துபாய், அதே மாதிரி தாய்லாந்து, மற்றது இந்தியா, இந்த மாதிரி எங்களை விட இந்தியாலாம் பெரிய நாடு, ஆனால் எங்களை விட சின்ன நாடுகள் கூட இந்த பெருமதி கூடின கார்களையும் பைக்குகளையும் இறக்குமதி செய்து பாவிக்கிறதுக்கு வந்து அனுமதி வழங்கி இருக்குது. இலங்கை மட்டும் எதுக்காக வழங்கலன்னு சொல்லி கேட்டால், இலங்கைக்குள்ள முதலாவது வீதி பிரச்சனை. எங்களோட வீதிகள் வந்து சாதாரணமான இப்போ வரைக்குமே இருக்கிற சாதாரண விதிகள் தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அப்டேட் ஆகி மேலே வந்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த வீதிகள் பிரச்சனையினால தான் பிரதானமாக இந்த ஹை சிசி வாகனங்களுக்கான இறக்குமதி அனுமதி வந்து இப்போ வரைக்குமே வழங்கப்படலைன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகியிருக்குன்னு சொன்னால், இதை வந்து மாற்றி அமைக்கிற மாதிரி இலங்கையினுடைய அரசாங்கத்தால் இப்போ 450 சிசிக்கு கூடின உயர் ரக மோட்டார் சைக்கிள்களை இறக்குமதி செய்கிறதுக்கான அனுமதியை வழங்கலாம்ன்ற மாதிரி ஒரு கலந்துரையாடல் அரசாங்கத்துக்குள்ளே போய்கொண்டிருக்குது. அதாவது 450 சிசி கூடின சூப்பர் பைக்கை வந்து இறக்குமதி செய்கிறதுக்கான அனுமதி கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இப்போ கலந்துரையாடப்பட்டு கொண்டிருக்குது.
இதுதான் ஒரு பைக் லவர்ஸுக்கான ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். எனக்கு வந்து அந்த நிஞ்சா கவாசகி H2R தான் விருப்பம். அது வந்து ரோட்ல ஓட முடியாது. அது ஒரு ட்ராக் பைக் தான். ஆனா அத வாங்கணும்ன்றது தான் என்னோட பெரிய ஒரு ட்ரீம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்ப Z900 அதே மாதிரி டுகாட்டி இந்த மாதிரியான பைக் எல்லாமே பிடிச்சிருக்கு தானே. ஸோ அது எல்லாமே நீங்க இனி இலங்கைக்குள்ள அந்த அனுமதி வழங்கப்படுமா இருந்தா உங்களால அதை இறக்குமதி செய்து பயன்படுத்த முடியும். இது வந்து ஒரு பக்கம். அதாவது இப்போ இலங்கைக்குள்ள வந்து இலங்கை வந்து டூரிஸ்ட் நாடுன்றபடியா அதிகமான சுற்றுலா பயணிகளும் இங்கே வந்து இப்போ துபாய் மாதிரி நல்ல நல்ல வாகனங்களை ஓடணும், நல்ல நல்ல வாகனங்களை ஹயர் பண்ணி வேறு வேறு இடங்களுக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுவார்கள். அதுக்கேற்ற மாதிரி சில லம்போகினி அதே மாதிரி ஃபெராரி எல்லாமே வந்து கொழும்பு சைட்டில் இருக்கிற பெரிய பெரிய லக்ஸரி ஹோட்டல்கள் இருக்குது. ஆனால் எல்லாருமே வெளிப்படையாக பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த ஒரு சட்டத்தை வந்து இப்போ கொண்டு வர போகிறார்கள். ஸோ இது வந்து இவ்வளவும் ஒரு பக்கம் நன்மையாக இருக்கிற ஒரு விஷயம். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் தீமையாக இருக்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இவ்வளவு நாளும் இது கொடுக்கப்படாமல் இருந்ததுக்கான பிரதானமான காரணமாக இருக்கிற இந்த வீதிகள் திருத்தப்படாமல் இந்த சூப்பர் பைக்கை இங்கே நாங்கள் ஓடுவோமா இருந்தால் கண்டிப்பாக விபத்துக்கள் அதிகமாக ஏற்படும். ஒன்று அந்த பைக்கை ஓடுறவர்களால் மற்றவர்களுக்கு ஏற்படும், இல்லாட்டி அந்த ஓடுறவர்களே விபத்தில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாங்கள் ஏற்கனவே கதைச்சிருக்கிறோம் இலங்கைக்குள்ள வீதி விபத்துக்கள் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லி. ஸோ அதனால் இது வந்து ஒரு பக்கம் தீமையாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ இது ரெண்டையுமே விட்டு பிரதானமான சிக்கல் என்னென்னு சொன்னால், அடப்போடா இப்போ வரைக்கும் இலங்கைக்குள்ள வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படலை, இதில் பைக் 450 சிசிக்கு மேலே தான் அனுமதி கொடுக்க போகிறாங்கன்னு கேட்டால் அதுக்குள்ள இப்போ பெரிய ஒரு கேள்வி தான் இருக்குது. அதாவது இப்போ பேட்டரி கார்கள், அதாவது எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் எலக்ட்ரிக் காரை வந்து இறக்குமதி செய்கிறதா தான் இவ்வளோ நாளுமே இலங்கையோட அரசாங்கம் கழிச்சு கொண்டு வந்தது. ஆனால் திடீரென்று இப்போ இந்த 450 சிசி கூடின பைக் இறக்குமதி செய்கிறேன்னு சொல்லும்போது இது வந்து சிலவில் ஒரு சில பெரிய பெரிய பணக்காரர்களுக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு செயற்பாடாக இருக்குமோன்னு சொல்லியும் சமூக ஊடகங்களில் ஒரு பக்கமாக பேசப்பட ஆரம்பிச்சிருக்குது. என்ன சொன்னால் அவர்கள்லாம் இவ்வளவு நாளும் அந்த எரிக்கப்பட்ட வாகனங்கள் கூட பெரிய பெரிய செல்வந்தர்களாக இலங்கைக்குள்ளே இருக்கிற முக்கியமான தரப்பினரால் தான் வச்சிருக்கப்பட்டது. ஸோ அதே மாதிரி இப்போ சட்டத்தையே மாற்றி அவர்களுக்காக கொண்டு வரப்படுமோன்ற ஒரு கோணத்திலையும் சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் பகிரப்பட்டு இருக்குது. ஸோ அதுவும் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு கேள்வியாக எழ ஆரம்பிச்சிருக்குது. எப்படி இருந்தாலும் இதை வந்து அதிகமான பணக்காரர்கள் மட்டும் தான் வாங்குவார்கள். இப்போ இந்த நான் சொன்ன நிஞ்சா கவாசகி H2R வந்து வெறும் ட்ரீம் தான். அதன் விலையே வந்து இந்திய ரூபாயில் கிட்டத்தட்ட 79 லட்சம் ரூபாய். ஸோ அதெல்லாம் வாங்கினேன்னு சொன்னால் நான் எத்தனை வருஷம் ஆகுமோன்னு எனக்கே தெரியலை. ஸோ ஆனால் ஒரு பெரிய ஒரு கனவு உண்டு. ஸோ அந்த மாதிரி நல்ல பணக்காரர்கள் மட்டும்தான் இந்த பைக்கை வந்து இலங்கையில் அனுமதி கிடைச்சாலும் இங்கே வாங்க போகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு பெரிய ஒரு பயம்தான் இருக்குது. அதை வாங்கினா இலங்கைக்குள்ள இந்த வீதிகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம்னு சொல்லி வீதிகள் எல்லாம் திருத்தப்பட்டு ஒரு ஹைவேஸில் கொண்டு போய் ஓடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா இருந்தால் அது வந்து ஓரளவுக்கு ஓகே. ஆனால் சாதாரணமான வீதிகளில் ஓடி திரிவார்களாக இருந்தால் அது பெரிய அளவிலான சிக்கல்களை ஏற்படுத்தும். ஸோ இதை வந்து நாங்கள் குருநாகல் பக்கம் போனால் அதிகமாக பார்க்கலாம். குருநாகலில் தான் இந்த சூப்பர் பைக் எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ அங்கே எல்லாமே அதிகமானவர்கள் வந்து லீகலாவோ இலீகலாவோ ஓடித்தான் தெரிஞ்சுட்டு இருக்கிறார்கள். அண்ட் இன்னொரு பக்கம் இதை 450 சிசியை கொண்டு வரதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி அரசாங்கத்தில் கேட்கும்போது அவர்கள் சொன்ன பிரதானமான காரணமும் இலங்கைக்குள்ள இந்த சட்டவிரோதமான இறக்குமதிகளை கட்டுப்படுத்துறதுக்கு தான். இப்போ வரைக்குமே இவர்கள் இப்போ நாங்கள் அனுமதி கொடுக்காட்டி தான் இல்லீகலாக இறக்குமதி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவார்கள். அதனால நாங்கள் இதை லீகலாக்குறோம், யார் யார் நல்ல காசு இருக்கோ உங்களுக்கு வாங்க விருப்பமோ அவர்களே வாங்கி கொள்ளுங்கன்ற மாதிரி சட்டவிரோதமான இறக்குமதிகளை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இதை நாங்கள் கொடுக்குறோம்ன்ற மாதிரி அரசாங்கத்தினுடைய தரப்புல இருந்து இதுக்கான ஒரு காரணம் இப்போ சொல்லப்பட்டிருக்குது. என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை அந்த 450 சிசி கூட அந்த சட்டம் வருமா இருந்தால் நீங்கள் யார் யார் அந்த வாகனத்தை வாங்குவீங்க, அந்த பைக்கை வாங்குவீங்க, என்ன பைக்கை வாங்குவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. இதை பற்றின மற்ற ஏனைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதைத்தான் நான் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தேன். இந்த வீடியோ லைக் பண்ணி மறக்காமல் இடத்துலையுமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்ட் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.